ஓம் நமச்சிவாய. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இன்று என் பிள்ளைக்கு நல்வரமாக நீ விரும்பிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ஆம் தங்கமே, நீண்ட காலமாக எதற்காக பிரார்த்தனை செய்தாயோ அதை இப்போது நிறைவேற்றி உன் முகத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குவேன். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின என உனக்கு நான் வாக்கு தந்திருந்தேன் அல்லவா? அதை நிறைவேற்றி விட்டேன். இதோ இன்னும் சில நாட்களில் நீ இனிப்பான செய்திகளை கேட்கப் போகின்றாய். நான் எங்கிருந்தும் உனக்காக வேலை செய்வேன். ஆனால் உனது எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். தவறான பார்வை, தவறான வழியில் செல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும். தவறான எண்ணம் வந்தால் என்னை கண்டிப்பாக நினைத்துக்கொள். நான் கண்டிப்பாக வருவேன், உன்னை நல்வழிப்படுத்துவேன். நீ எந்த தவறும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்பதை எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அதே அளவு உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பு. ஏன் என்றால் இந்த அப்பாவின் வாக்கு எப்போதும் பொய்க்காது. இப்போது நீ படும் கஷ்டங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்காகத்தான் நல்வழியை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும். துன்பம் உன்னை சூழும் போதே பயப்படாதே. என்னை ஒரு நிமிடம் நினைத்துக்கொள். பகலவன் கண்ட பனி போல துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன். வழிகள் இல்லா வாழ்க்கையில்லை, வழிகள் இல்லாத வழிகளும் இல்லை. கால நேரம் மாறும்போது அனைத்துமே இங்கு மாறும். இதுவும் கடந்து போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் சமயத்தில் கவலைகள் வேண்டாம் கண்மணி. அது உன்னுடைய வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம், உன் எதிர்காலத்தை சீரமைக்கும் மாற்றங்களாகவும் இருக்கலாம், நீ எதிர்பார்த்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மாற்றங்களாகவும் இருக்கலாம். எந்த மாற்றங்கள் வந்தாலும் சரி, என் அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. என் பிள்ளைக்கு நான் நல்லதுதானே செய்வேன். இதுவரை நான் உனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுத்த எல்லா வாக்குகளையும் நினைவுபடுத்திக்கொள். எல்லாவற்றையும் நான் என்னுடைய அளவில் நான் நிறைவேற்றிவிட்டேன். அவையெல்லாம் உன்னை தேடி வந்து சேரும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உரிய நேரத்தில் உன்னுடைய கைகளில் சட்டென்று வந்து சேரும். தயாராக இரு மகளே. சந்தோஷம் மீண்டும் காணப்போகின்றாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன்.